குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் ஆங்கிலம் 11/12/2024 ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:19 திதி இன்று இரவு 10:54 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் காலை 9:57 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாம யோகம் மாலை 5:36 வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் இரவு 10:54 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:18 வரை சித்த யோகம் இருக்கு, அதன் பின்பு மரண யோகம் இருக்கு. நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 வரை. குளிகை காலை 10:30 நண்பகல் 12 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 11:15 முதல் 12 வரை, மாலை 6:30 7:30 வரை. வார சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 9:57 வரை பூரம், பின்பு உத்திரம். இன்றைய தினம் புதன்கிழமை. புதன்கிழமை அப்படின்னா மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது மிக சிறப்பு. மகாலட்சுமி வழிபாடு. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சம் கனியும் அருகம்புல்லும் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். விருச்சிக லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். மகரத்தில் சுக்கிர பகவான், கும்பத்தில் சனி பகவானும் மாந்தி பகவானும், மீனத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கடகத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்று, கன்னியில் கேது பகவான். இன்றைய தினம் 11:48 சந்திர பகவான் மேஷ ராசிக்குள் பிரவேசம். கன்னியா ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும் 11:49 இன்றைய தினம் புதன்கிழமை அப்படின்னு சொன்ன, புதன்கிழமைனா மகாவிஷ்ணு வழிபாடு. அதே மாதிரி பண வரவு. இப்ப நமக்கு எல்லாருக்குமே என்ன அப்படின்னா தொழில் விருத்தி, தன விருத்தி இதெல்லாம் தேவை. ஒரு தொழிற்சாலை வச்சிருக்காங்கன்னா அந்த தொழிற்சாலையில் நல்லா தொழில் நடக்கணும். அதே மாதிரி வேலை ஆட்கள் நின்று வேலை செய்யணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வேலை ஆட்கள் நின்றுடுவாங்க, புதுசா சேருவாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து மறுபடியும் மீண்டும் அவங்கள வேலையில திறம்பட செய்ய வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும். நல்ல ட்ரைனிங் ஆனவங்களாம் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு வேற இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சில பரிகாரங்கள். இந்த செல்வ வளம் பிறப்பதற்கும், அதே போல இந்த வேலையாட்கள் தங்குவதற்கும் தீப எண்ணெய், லக்ஷ்மி கடாட்ச, லக்ஷ்மி வசியம் ஆகக்கூடிய எண்ணெய் சொல்லியிருந்த. அதே போல பாத்தீங்கன்னா தொழிற்சாலையில் தொழில் நன்றாக நடக்க, அந்த இடத்துல நிறைய பண வரவு வர, இதற்கெல்லாம் இந்த லக்ஷ்மி வசிய பொடி, லக்ஷ்மி வசிய எண்ணெய் வேணுன்றவங்க சொல்லலாம். இது எப்படின்னா அந்த எண்ணெயை ஊத்தி தீபம் ஏத்தணும். அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறையில நீங்க செஞ்சுட்டு வந்தா வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி வசியம் ஆகும். வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி அந்த பொடி ஒற்றைக்க தேங்காய் பத்தி நிறைய சொல்லியிருந்தேன். அது மீண்டும் இப்போ அதுவும் வந்துட்டு இருக்கு. வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க, இப்ப நம்ம அன்னைக்கு முந்தா நேத்து இத பத்தி நம்ம சொல்லி இருந்தோம். எவ்வளவு முயற்சி செய்தும் கொடுத்த இடத்திலிருந்து பணம் திரும்பவில்லையா, ஆஞ்சநேயரை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள், உங்களை தேடி கொடுத்த பணம் வரும்னு. அது எப்படி வரும், அது எப்படி செய்யணும், அதை பத்தி சொல்லல இல்லையா. நம்மிடம் இருக்கக்கூடிய பணத்தை ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம். அது உதவியாக தந்துதான் இருப்போம். ஆனா அதை திருப்பி தராம நம்மள ரொம்ப மனசை நோவடிப்பாங்க, ஏமாற்றக்கூடிய தருணத்துல இருப்பாங்க. திருப்பி தர இயலாத சூழ்நிலையில் இருந்தாலும் பாதிக்கப்பட போறவர்கள் யாரு, கொடுத்தவங்க தான் பாதிக்கப்படணும். வாங்கினவங்க யாரும் ஒன்றும் பாதிக்கப்பட மாட்டாங்க. இப்படி
பலரும் பல விதங்களில் மாட்டிக்கொண்டு விழித்து கொண்டுதான் இப்பொழுதும் இருக்கிறார்கள் இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் ஆஞ்சநேயரை முழு மனதோடு நம்பி தொடர்ச்சியாக 43 நாட்கள் தீபத்தை ஏற்றி எப்படி அப்படின்றத பார்க்க போறோம். ஆஞ்சநேயருக்கு உகந்த கிழமை என்ன கிழமை? வியாழக்கிழமை, சனிக்கிழமை. இந்த வழிபாட்டை அப்பொழுது தொடங்கலாம். அல்லது மூல நட்சத்திரம் வர அன்னைக்கு அமாவாசை இந்த மாதிரி நாட்கள்ல இதை ஆரம்பிக்கலாம். இதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த வழிபாட்டுக்கு செய்வதற்கு நமக்கு புதிதாக ஒரு கல்லுப்பு பாக்கெட் ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு தட்டுல, ஏன்னா ஸ்டீல்லாம் போட்டாக்கா அந்த தட்டு ஒரு மாதிரி ஓட்டையாயிடும். இல்லை பிளாஸ்டிக் தட்டு வச்சுக்கலாம். அந்த பிளாஸ்டிக் தட்டுல கோபுரமா இந்த கல்லுப்பை கொட்டிக்கோங்க. அடுத்ததா ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்துக்கோங்க. ப்ளூ கலர் பேனா பயன்படுத்தி யார் நமக்கு பணம் தர வேண்டுமோ அவர்களுடைய பெயரை அதில் எழுதணும். எத்தனை பேர் நமக்கு தர வேண்டியதாக இருந்தாலும் அத்தனை பெயரையும் அதில் எழுதலாம். இந்த பேப்பரை அப்படியே கோபுரமாக கொட்டி வைத்திருக்க கல்லுப்பு மேலே வச்சிருங்க. அடுத்ததா ஒரு மாவிளக்கு, மாவால் செய்த விளக்கை செய்து வைத்து கொள்ளுங்கள். இந்த மாவிளக்கை அந்த பேப்பர் மேலே வச்சிருங்க. கடுகு எண்ணெயை ஊற்றி 2 திரிகளையும் ஒன்றாக சேர்த்து தீபம் போட்டு அந்த ஹனுமன் சாலிசான்னு ஒன்று இருக்கு, உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த ஹனுமன் சாலிசாவை சொல்லுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை நெட்டில் போட்டு எடுத்தீங்கன்னா அதை கேளுங்க. 9 முறை அதை கேளுங்க. சொல்ல முடிஞ்சா 9 முறை சொல்லுங்க. இது ரொம்ப சிரமமா இருக்கிறவங்க இதை காதால கேட்கலாம். திருப்பி 9 முறை போட்டு கேட்கலாம். கேட்கும்போது ஆஞ்சநேயரை மட்டுமே தான் மனசுல நினைக்கணும். ஆஞ்சநேயரை மட்டும்தான் நினைக்கணும், வேற எந்த சாமியும் நினைக்க கூடாது. எனக்கு பணம் திரும்ப கிடைக்கணும், இந்த நபர் எனக்கு இந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டணும். 43 நாட்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். தினமும் மாவிளக்கு மட்டும் புதுசா செஞ்சுக்கணும். உப்பு, அந்த பேப்பரு அது மட்டும் அப்படியே இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஏற்றிய மாவிளக்கை மறுநாள் கால்படாத இடத்தில் போட்டுடுங்க. இந்த 43 நாட்கள் கழிச்சு இந்த கல்லுப்பை தண்ணீரில் கரைச்சி அந்த பேப்பரையும் தண்ணீருக்குள் போட்டு நன்றாக கரைச்சி அதை கால்படாத இடத்துல ஊற்றிருங்க. ஆனால் தினமும் பார்த்தீங்கன்னா இந்த அனுமன் சாலிசாவை 9 முறை படிக்கவோ கேட்கவோ செய்யணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த உப்பை வைத்து இந்த முறையில் நாம் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும் பொழுது, நம்பிக்கையோடு செய்யும் பொழுது, ஆஞ்சநேயர் அருளால் நாம் கொடுத்த பணம் கொடுத்த இடத்திலிருந்து எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் நமக்கு திரும்ப கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. சரிங்களா? நம்பிக்கையோடு செய்தால் எந்த ஒரு விஷயமும் நமக்கு பயன்படும், அந்த விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்றது தான் உண்மை. சரிங்களா? இதை செய்யுங்க, செஞ்சு பாருங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பா நீங்க கொடுத்த பணம், ஆனா வட்டிக்கெல்லாம் கொடுத்து இது பண்ணியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் சிரமம்தான். நம்ம வட்டிக்கு கூட கொடுக்கலாம். அது கூட இப்போ 2%, 1.5% அந்த மாதிரி கொடுத்துருந்தா அந்த பணம் திரும்ப வந்துடும். ஆனா அதே சமயத்துல நிறைய விஷயங்கள், சில பேர் நிறைய தப்பா செய்யறாங்க. பத்திரத்தெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க, ஆனா 5 பைசா வட்டி கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். மனசார நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சோம், அந்த உதவியை வாங்கிக்கின்னு அவங்கள நம்ம ஏமாத்துறாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த வழிபாடு உங்களுக்கு பலிக்கும். சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, சகோதர எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி புதுசா ஒரு தொழில் பண்றவங்க புதுசா ஒரு தொழில்நுட்ப கருவி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள புதிய அனுபவம் ஏற்படும். தந்தை வழி உறவினர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். மாற்றமான அணுகுமுறைகள் மூலம் சூழ்நிலைகளை கையாளக்கூடிய ஒரு தருணம். சுபகாரியம் தொடர்பான முடிவுகளில் வேகத்தை விட விவேகம் வேணும்.
இன்றைய தினம் ஊக்கம் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசயன் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் மேலோங்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வீட்டில் உள்ளவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள், விட்டு கொடுத்து செல்லுங்கள். சுபகாரிய முயற்சிகளை நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணம் கைகூடும். நண்பர்களோட வெளியூர் பயணங்கள் சென்று வருவீங்க. புதிய முயற்சிகளுக்கு மாறுபட்ட முறையில் வியோகங்களை அமைப்பீங்க. இணையம் தொடர்பான வேலையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஆதாயம் கிடைக்கும். இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கு. அதிசய தென்மேற்கு திசையின் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பயணங்கள் அனுகூலமாக அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்துல எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மாணவர்களுக்கு சாதகமான சூழல்லாம் அமையும். உறவினர்கள் வீட்டு விசேஷத்துல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். சொத்து பிரச்சனைகள்ல தெளிவான முடிவுகள்லாம் கிடைக்கும். தொழில் சார்ந்த பயணங்கள் மூலம் மனதில் நினைத்த காரியங்கள் ஈடேறும். சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய வடகு திசை அதிசயன் 4ஆம் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் ஏற்படும். கிடைக்காத ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவு கிடைக்கலன்னா அந்த முடிவு கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். புனர்பூச நட்சத்திரம் நல்ல முன்னேற்றமான ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உறவுகள் இடத்தில் கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதிலெல்லாம் கவனமா இருங்க. எளிதில் முடிய வேண்டிய வேலைகள்லாம் தாமதமாக முடியும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படும். வீடு வண்டி வாகனத்தை சரி செய்யக்கூடிய ஒரு தருணம். மனசுல புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் நெருக்கடிகள்லாம் குறைகின்ற ஒரு நாள். உத்தியோகத்துல உங்களுக்கு சாதகமான சில சூழ்நிலைகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் எதையும் நிதானமா செய்யுங்க. மனதை பக்தியில செலுத்துங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய வடகிழக்கு திசையின் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய வேறுபாடுகள்லாம் மறையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்றைய தினம் 11:12 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கு. அதன் பிறகு சந்திராசிரமம்லாம் விலகு. இன்னைக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கும். அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். மற்றபடி இன்றைய தினம் மனசுல ஒரு தன்னம்பிக்கை மேலோங்கும். படிக்கிற மாணவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும். நெருக்கமானவர்களின் ஆதரவுகள்லாம் மூலம் சில காரியங்கள் செய்து முடிப்பீங்க. அதே மாதிரி இந்த தொண்டை தொடர்பான வழிகள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு படிப்படியாக குறையும். புதிய செயல் திட்டங்களை அமைத்து அதை செயல் வடிவில் மாற்றுவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் உருவாகும். இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவுகள்ல ஏற்றம் இறக்கமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி புதிய நபர்களால் மாறுபட்ட ஒரு அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும்.
விலையுயர்ந்த பொருட்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. அதே மாதிரி தேவையற்றவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை வைத்து கொள்ளாதீங்க. போட்டி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். இன்னைக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருப்பது மிக சிறப்பு. அதிசய தென்மேற்கு திசையின் 3ஆம் எண் நட்ச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மாணவர்களுக்கு சாதகமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். திறமைக்கு ஏற்ப உயர்வு உண்டாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் ஏற்படுகின்ற ஒரு நாள். உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளுங்கள். வியாபாரத்துல சாதகமான சூழல்லாம் அமையும். இன்றைய நாள் உடலில் இருந்து வந்த அசதி, சோர்வு இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாகவும், சுபமான ஒரு நாளாகவும், சுகமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய வடகு திசை, அதிசய 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலை சம்பந்தமான மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். சுபகாரியங்கள்ல இருந்து வந்த இழுவறியெல்லாம் விலகும். வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வர்த்தக துறைகள்ல சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய தினம் பொறுமை தேவையான ஒரு நாள். அதிசய தெற்கு திசையின் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுவறிகள்லாம் விலகும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, வியாபாரத்துல சின்ன சின்ன தடை தாமதங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு நாள். தனிப்பட்ட ஆசைகள் மற்றும் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். உறவினர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள் இன்றைய தினம். அதே மாதிரி ஒரு விதமான மறைமுகமான சக்திகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சக்தியை பற்றி உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இப்ப சுவாமியை பற்றி கூட இருக்கலாம். இல்ல அதாவது உங்களிடம் இருந்து ஏதாவது நீங்க நிறைய பேர் காலையில எழுந்து ஒரு 3 மணிக்கு சாமி கும்பிட்றவங்களா இருந்தால் அவங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தியை பற்றிய புரிதல் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட வேலையில அலைச்சல்கள் அதிகரிக்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உயர் அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உண்மையிலே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் மறையும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். அதே போல இழுபறியாக இருந்து வந்த சில வேலையெல்லாம் இன்னைக்கு செய்து முடிச்சிடுவங்க. வீடு மனை சார்ந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் ஏற்படும். எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும். செய்கின்ற முயற்சிக்கு உண்டான பலன்கள் ஏற்படும். விதண்டாவாத சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பும் ஆதாயமும் ஏற்படும். இன்றைய நாள் எதை செய்தாலும் பணிவோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசையின் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாள்.
திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சுபகாரிய முயற்சிகள் அத்தனையும் இன்னைக்கு கைகூடுகின்ற ஒரு நாள். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் அதிகரிக்கும். தன வரவு சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தந்தை வழி ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக கிடைக்கும். அக்கம் பக்கம் இருப்பார்கள் ஆதரவாக இருப்பார்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும். எழுத்து தொடர்பான வேலையில மேன்மை ஏற்படும். இன்றைய நாள் ஆர்வம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் கைகூடும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு மேம்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படுகின்ற ஒரு நாள். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் விதண்டாவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம். பிள்ளைகளோட செயல்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய வடதிசை, அதிசயன் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாவதங்களை தவிர்ப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.